தங்கத்தின் விலையானது இன்று ஒரே நாளில் 2 முறை உயர்வை கண்டிருக்கிறது. இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக தங்க மற்றும் வைர வியாபார சங்க செயலாளர் சாந்தகுமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தங்கத்தின் விலையானது இன்று ஒரே நாளில் 2 முறை உயர்வை சந்தித்திருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் சார். அதாவது தங்கம் பாத்தீங்கன்னா ஒரு போன வாரம்லாம் விலை குறைஞ்சிட்டே இருந்தது. அது நேற்றிலிருந்து விலை ஏற ஆரம்பிச்சது. இது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஏன்னா எப்பயுமே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அட்சய திருதியை முடிஞ்சதுக்கு அப்புறமே ரேட்டு கொஞ்சம் விலை உயரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதை பல்வேறு மீடியாக்கள்ல கூட சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், ஒரு அன்சர்டனிட்டி, அமெரிக்க டாலருடைய மதிப்பு கொஞ்சம் ஐஎன்ஆரை கம்பேர் பண்றப்போ விலை உயர்ந்திருக்கு. இன்னைக்கு மட்டுமே 84 ரூபா 20 காசு காலையில இருந்த வியாபாரம் தொடங்கும் போது இருந்த டாலர் இப்போ 84 ரூபா 45 காசு அப்படின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு. பல்வேறு காரணங்கள் இந்த மாதிரி இருக்கனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டுடைய பிரைஸ் கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. அதனுடைய தாக்கம் தான் ஒரே நாளில் 2 தடவை காலையிலேயும் விலை உயர்ந்தது. அதுக்கப்புறம் இப்பயும் ஒரு சவரன் ஒன்றுக்கு 600 ரூபாய் விலை உயர்ந்ததும் இது ஒரு காரணம். சார், அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்கத்தின் விலை ஒன்று உயரக்கூடும் அல்லது குறையக்கூடும் என்று எல்லார் மத்தியிலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அக்ஷய திருதி அன்று தங்கத்தின் விலை மாறாம அது எந்த விலையில இருந்துச்சோ அதே நிலையில இருந்துச்சு. அதை தொடர்ந்து அதற்கு மறுநாள் தங்கத்தின் விலை குறைந்து வந்த நிலையில இன்று மீண்டும் அதிரடியாக 2 முறை உயர்ந்திருக்கிறது. மீண்டும் தங்கத்தின் விலையானது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, தங்கத்தின் விலை குறையறதுன்றது ஒரு 2%, 3% அந்த அளவுக்கு தான் இருக்கும். பட் உயர்வுன்றது அதை விட 2 மடங்கு 3 மடங்கா இருக்கும். இனி வரும் காலங்களில் கூட தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமா உயரத்துக்கு தான் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. அதனால முதலீடு செய்கிறவர்கள் தாராளமா தங்கத்துல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தங்கிட்ட இருக்கிற பணத்தை அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதனுடைய இந்த வருட கடைசியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு கிராம் 10,000 அப்படின்றதும் ஒரு சவரன் 80,000 தாண்டும் அப்படின்றதும் ஒரு எல்லாருடைய கணிப்பா இருக்கு. உங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். நன்றி.